வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ப்ரெட்டில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயும் போட்டு கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி நறுக்கினது, 2 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாயை உடைச்சி போட்டுக்கலாம். சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு நறுக்கின மல்லி இலை, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தோட பாதியை நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ரொம்ப நைஸாக இல்லாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக கடலை மாவை எடுத்து வச்சிருக்க, இதை போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. இந்த பக்குவத்தில் இருக்கணும். பேஸ்ட் மாதிரி இருக்குது இது. இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இதை ப்ரெட்டில் தடவிடலாம். ஒரு பக்கம் மட்டும் தடவிக்கோங்க. இன்னொரு பக்கமும் இப்போவே தடவிட்டிங்கன்னா ஒன்றொன்னா போட்டு எடுக்கிறதுக்குள்ளே மசிஞ்ச மாதிரி ஆயிரும் ப்ரெட்டு. இதே மாதிரி நான் மீதி எல்லாத்தையும் தடவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மசாலா 8 ப்ரெட்டுக்கு வரும். நான் ஏற்கனவே அளவான சூட்டில் தோசைக்கல் காய வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ப்ரெட்டில் நம்ம மசாலா தடவி வச்ச பகுதியை கீழே வச்சு அழுத்தி விட்டுடலாம். மசாலா எல்லா பக்கமும் வேகணுங்கிறதுக்காக இந்த மாதிரி தோசை திருப்பியால் அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்ட பிறகு இதுக்கு மேலேயும் மசாலாவை தடவிடலாம். நான் இதில் சேர்த்துருக்கிற உப்பு காரம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மசாலா பச்சை வாசனை அடிக்குமோன்னு நினைக்காதீங்க, நல்லா ஃப்ரை ஆயிரும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 30 செகண்ட் வெந்த பிறகு இதை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்ட பிறகு மறுபடியும் அழுத்தி விடணும். அப்போ தான் மசாலா எல்லா பக்கமும் நல்லா வேகும். எந்த காரணம் கொண்டு ஸ்டவ் அதிகப்படுத்தி வச்சிடாதீங்க, கருகிரும். இது மாதிரி ஒரு 2-3 தரம் திருப்பி போட்ட பிறகு எடுத்துடலாம். பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா பொன்னிறமாக வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நான் இதில் கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் கிறிஸ்பியாக வேணும்னு நினச்சிங்கன்னா ப்ரெட்டோட ஓரங்களில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. புதினா சட்னியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு இது ரொம்பவே பிரமாதமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுங்க, நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.